பாண்டவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்க்கை கூறி நாள் குறுஞ்செய்தி ஆரம்பிக்கிறேன். இந்த நாளிலே நாம் புதுத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். இது போருக்கு ஆயத்தமாகும் அரசரை குருத்தோலை பிடித்து அந்த காலங்களிலே வரவேற்பது, அரண்மனைக்கு வரவேற்பது ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது. அந்த அரசனை கழுதை குட்டினால் ஏற்றி ஊர்வலம் வரை செய்து குருத்தோலை பிடித்து அவரை வாழ்த்தி வரவேற்பது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. தீர்க்கதரிசி சகரியா வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு இப்பொழுது நினைவு வருகிறது. அவர் சொன்னார், சகரியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் குமார்த்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா இடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் முட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருமாயிருக்கிறார் என்று அவர் சொல்லி வைத்தாரை அவர்கள் நினைவுக்கிறார். ஆகையால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இவ்விதமாகவே எருசலேமை நோக்கி பவனி வரும் பொழுது அதை நினைவு கூர்ந்து இவர்கள் இஸ்ரவேலர் யாவருமே, யூதர் யாவருமே சேர்ந்து இயேசு ராஜாவாக வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார், வந்து அவர் நம்மை விடுவிக்கும்படியாக ஆயத்த பணிகளை மேற்கொள்வார் என்று சொல்லி அவர்கள் நம்பி அவரை வரவேற்றார். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ரோமரிலிருந்து விடுதலை பெற வேண்டும், வளர்க்க நமக்குள் ஒரு ராஜா வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தது. அந்த எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அவர்கள் காணாத கழிப்போடு கூட இயேசு கிறிஸ்துவை போற்றி பொதித்து அவர் வருகையின் போது குருத்தோலை பிடித்து அஸ்தங்களை அவர் ஏறி வந்த கழுதையின் நெம்பாக போட்டு அவரை கௌரவித்தார்கள் சொல்லிப்பார். ஆனால் அழியாத ஒரு காரியம், இயேசு வருகிறார் என்ன, ஆனால் ஆத்மார்த்தமான கருத்து ஒன்று இருக்கிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அநேகமாக சபைகளிலே குருத்தோலை பற்றியாவது கழுதையை பற்றியாவது செய்திகளை கொடுப்பது வழக்கம். இன்று நாம் தேவாலயத்தின் இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து நான் சிந்தித்து, அவர் போருக்கு ஆயத்தமாயிருக்கிறார். அந்த போர் ரோமர்கள் மேல் அல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற யூதர்களை, உலகத்தாரை யாவரையும் விடுவிக்க முடியாது. அவர் போர் தொடரப்பட்டார். அந்த போரிலே அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் கட்டாயமாக வெற்றி அவனை வருவார் என்பது சந்தேகம் இல்லை. அதற்காக தான் அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஆனால் நாம் அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்று நாம் சிந்திக்கக் கொள்கிறது. எருசலேம் தேவாலயத்திற்குள் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, 1 குழந்தையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நீங்களே அந்த ஆலை, நாமே அந்த ஆலை ஆகியால் இயேசு கிறிஸ்து என்று பரவி வருவது தேவாலயத்தில் மாத்திரம் அல்ல, தேவாலயமாக ஆண்டவர் கருதுகிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வருகிறார். ஆலயமாக நமக்குள் இயேசு பிரவேசிக்கிறார்.
குருத்தோலை எவ்விதமாக மேல் நோக்கி பார்க்கிறதோ அதே விதமாக நாமும் கூட கரம் கூத்தை ஸ்தோத்திரித்து அவரை வரவேற்றோம் என்றால் சொன்னோம். அவர் ஊழியத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே சகையு என்ற ஒரு ஆயக்காரனை பார்த்தேன். இந்த ஆயக்காரன் இயேசு கிறிஸ்துவை குடனாயிருந்தபடியால் கூட்டத்தின் நடுவே பார்க்க முடியாத நிலையிலே அத்திய மரத்தினில் ஏறி அவரை காணும்படியாக வாஞ்சியோடு கூட காத்திருந்தான் சொல்லிப்பார். அந்த வேளையிலே அவனை கடந்து சென்ற இயேசு கிறிஸ்து மேலே நோக்கி பார்த்து, சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய தங்க வேண்டும் என்றார். சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனார். ஆம், இயேசு கிறிஸ்து ஆயக்காரனுடைய வீட்டுக்கு அங்கு சென்று அவர் அவனோடு கூட பந்திருந்த நேரத்திலே அதை பார்த்து சொன்ன இன்னொரு முக்கியமான காரியம், இந்த வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன. இயேசு வந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது உண்மையானால் இயேசுவை கரங்கூப்பி அழைத்து நம்முடைய இருதயத்திற்குள் அவர் வரும்படியாக, ஒரு ஆலயமாகிய நமக்குள் அவர் வரும்படியாக அழைப்போம் என்று சொன்னால் கட்டாயமாக நமக்குள் முதலாவது வரும் காரியம் ரட்சிப்பு என்ற ஒரு மகத்துவமான மாற்றம். பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அக்கிரமத்திலிருந்து ரட்சிப்பு, நேர்தல் இருந்து ரட்சிப்பு என்று சொல்லி பல விதங்களிலே நாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நித்திய ஜீவனுக்காக நாம் காத்திருப்போம். சந்தேகம். அடுத்தபடியாக நாம் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். மத்தேயூர் என்ற ஒரு ஆயக்காரர், தேவி என்று பிற இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆயக்காரன் ஆயத்தொல்லை உட்கார்ந்து அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று வாசமா. உடனே அவன் எழுந்து அவனுடைய வேலையை விட்டு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிய வந்துவிட்டான்னு சொல்லிப்பாள். அப்படி வந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைப்பு ஒரு விருந்து பண்ண வேண்டும் என்று ஆவல் என்று பார்த்தார். இப்படி அவன் விருந்து பண்ணும் பொழுது அந்த ஆயக்காரனும் அநேக ஆயக்காரர்களும் இன்னும் பாவிகளுமாக இணைந்து வந்து அவனோடு கூட இந்த பந்தியிலே பங்கு பெற்றவர் சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்த பரிசேயர் ஆயக்காரர்களும் பாவிகளும் விருந்து உண்பது என்ன என்று சொல்லி இந்த கேள்வி கேட்கிறார். கவனித்து பார்ப்பேன்னு சொன்னா, எப்பவுமே இந்த ஆயக்காரர் யாருன்னாக்கா கவர்மெண்ட் சர்வன்ஸ். நம்ம அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை வேணும்னு ஆசைப்படுவோம். இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் பார்த்தா நமக்கு வெறுப்பு தான் வரும். ஏன்னா நம்ம மேலே அதிகமான டாக்ஸ் விதிப்பார்கள், வாங்குவார்கள். ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது. நான் போய் பார்த்துருக்கிறோம். பல கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல சென்று நாம் ஏதாவது ஒரு காரியம் அங்கே சொல்லி அப்ரோச் பண்ணாக்கா அவன் கட்டாயமாக ஏதாவது ஒரு கீழே கையை வைத்து எதையாவது ஒரு எதிர்பார்ப்பார். அது அவ்வளவு தவறல்ல. ஏனென்றால் அது ஒரு டீமாக, அவர்கள் மாத்திரமல்ல,
அவருடைய மேல் அதிகாரிகள் எல்லோருமாக சேர்ந்து எப்படியாவது விதமாக வருகிற பப்ளிக்கிடம் பணத்தை வாங்கி இதோடு கூட பகிர்ந்து கொண்டு சொல்லி அவர்கள் கட்டளையிட்டபடியால் அவர் செய்கிறாய் சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் நம் கண்ணிலே அவர்கள் பாதைகள் அவர்களை பொறுத்தவரை வேறு வழியின்றி அவர்கள் பாவத்தை இருக்கிறார். கர்த்தர் அறிவார். ஆகையால் இந்த ஆயக்காரனுடைய நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் ஒரு எஸ்தராகிய ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரனுக்கு ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கும் பொழுது பரிசேயன் சொன்னார், எவ்வளவோ நான் தர்மம் காண செய்திருக்கிறேன், எவ்வளவோ காணிக்கை கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ தானபரங்கள் தம்மங்கள் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ உபோசங்கள் செலுத்தியிருக்கிறேன், எவ்வளவோ பலிகளை செலுத்தியிருக்கிறேன் சொல்லி தன் பெருமையை பாராட்டு கொண்டிருந்தேன். நான் ஆயக்காரனோ ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே ஏழை பாதைகின்றீர், சிறுவியாயிருந்து வேண்டியிருந்தேன். நான் பாதிதான், ஏழைதான், ஆனாலும் கூட நான் உண்மையை நோக்கி வந்திருக்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். அவனுடைய ஜபத்தை தான் கர்த்தர் அங்கீகரித்தார் சொன்னா அந்த இடத்துக்கு பார்க்கிறேன். ஆகியார் ஆவியாகிய அந்த ஆயக்காரனை நேசித்த பொழுதே மத்தேயு என்ற இந்த ஆயக்காரனை நேசித்து எப்படி பரியாசம் செய்த இந்த பரிசேயரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார். பிணிகளுக்கு மாத்திரமே வைத்தியம் தேவை தவிர சுகமானவர்களுக்கு தேவை இல்லை. ஒருவேளை நீங்கள் சுகமாயிருப்பாய் நினைக்கலாம், உங்களுக்கு அல்ல, இந்த பாவியாகிய மகனுக்கு ரோடு இணைந்திருக்கிற எல்லா ஆயக்காரர் எல்லா பாவிகளுக்கும் தேவையான மீட்பு, அந்த மீட்பு நான் தான் கொடுக்க முடியும். அதைத்தான் பெற்றுக்கொள்ள ஒரு ஆசைக்கிறோம். அதற்காக தான் விருந்து நம்பியிருக்கிறோம் சொல்லி சொன்னதை பார்க்க ஐயா அந்த வேளை கூட அவரை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நான் சொல்லி பார்க்குவோம். அவர் வந்து நம்மோடு கூட விருந்து உண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு வரும், நமக்கு மீட்பு வரும். அதை விட பெரிய காரியத்தை பார்க்கணும் சொன்னா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார். வாசற்படியிலிருந்து இயேசுக்கு தட்டிக்கொண்டே இருக்கு. என்ன சகோதரி சகோதரியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பே என்று சொன்னார். கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து சென்றார். அவர் உங்களோடு கூட என்னோடு கூட உட்கார்ந்து பந்தியிலே இருந்துரும்பால் சொல்லி பார்க்கிறோம். நம்மோடு கூட அப்பத்தை பகிர்ந்து கொள்வார், நம்மோடு கூட தண்ணீரை பகிர்ந்து கொள்வார், நம்மோடு கூட உறவை பகிர்ந்து கொள்வார், நம்மோடு கூட ரட்சிப்பை பகிர்ந்து கொள்வார், நம்மோடு கூட மீட்பை பகிர்ந்து கொள்வார். இதுதான் எம்மாபூசை சொல்கள் இயேசுவை வீட்டில் பெயர் பார்த்தார்கள். அவர் கடந்து செல்ல பொழுது இயேசுவை வீட்டுக்கு வாருங்கள் அழைத்தார். ஐயால் எங்கோ போது போல போய்கொண்ட அவர் நின்று அழைப்பு நிமித்தமாய் வீட்டுக்குள் பிரவேசித்து இதோடு கூட போஜனம் பண்ணினாக நான் பார்க்கிறோம். இந்த வெளியில் நடந்த காரியம் என்ன? அப்பத்தை பிற்கையிலே அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இவர்தான் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்பத்தை பிற்கையிலே இயேசு தன்னை வெளிப்படுத்த சொல்வார். அண்ணா சகோதரி சகோதரியே, இன்று இயேசுவின் வெளிப்பாடு தேவை என்று சொன்னார். அவர் உங்களை தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னார். செய்ய வேண்டிய காரியம், கதவு தட்டும்பொழுது கதவை திறந்து அவரை உள்ளே வாருங்கள் என்று. அன்று எருசலேம் தெய்வத்தின் பிரவேசித்த அதே தேவன் இன்று நம்முடைய இதயத்திலே பிரவேசிப்பாராக, நம்மோடு கூட போஜனம் பண்ணுவாராக, நம்ம ரட்சிப்பை கொடுப்பாராக, நமக்கு மீட்பை கொடுப்பாராக, நம்ம சுகத்தை கொடுப்பாராக, எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலை கொடுப்பாராக. விடுதலை பெற்றுக்கொண்டு நாம் அவளை கூட அவரை அறிந்து கொள்ளும். அவரே மீட்பர் என்றும்
அவரே ரட்சகர் என்போம். அவரை விடுதலை அளிப்பவை சொல்லி நாம் அறிந்து கொள்வோம். அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு மனிதன் நாம் அவரை அழைப்போம். இன்று இந்த குழுத்தொழில் நாளிலே அருமையான சகோதர சகோதரியே, நாம் ஒவ்வொருவருமாக இயேசுவை எங்கள் உள்ளத்திற்குள் அழைப்போம். அவர் வருவார், வந்து நம்மை ரட்சிப்பார், மீட்டுக் கொள்வார், நம்மை வெளிப்படுத்துவார், அவரை வெளிப்படுத்துவார், நமக்கு சமாதானம் கட்டளிடுவார், விடுதலை கட்டொழிச்சு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். விளையாட தெரிவிப்போமா அன்பின் ஆண்டவரே, இந்த குருத்தோல் ஞாயிலே குருத்தோலை பிடித்து நாங்கள் ஊருடமாக சென்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜா என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த நான் அதே வழியிலே அவர் எவ்விதமாக எருசலேம் தேவாலயத்திற்குள் வந்தாரோ அதே விதமாக எங்களுடைய ஆலயமாகிய எங்களுடைய மனதிற்குள், ஹிருதயத்திற்குள், வீட்டிற்குள் எவ்வாறும் சொன்னேன். உங்களுடைய கதவு தட்டும் அந்த ஓசையை பராமலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். பல செய்திகள் மூலமாய் கேட்டிருக்கிறோம். பல கன்வென்ஷன் கூட்டங்கள் மூலமாய் கேட்டிருக்கிறோம். ஆராதனை வழியிலே உதவி பிரதாக்களை பேசிய வார்த்தைகளுமாய் கேட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் கதவை திறக்கிறோம். தெளிவாக மனமிறங்கி நாங்கள் கதவு திறக்க உம்மை வாருமையாய் என்று கரங்கூப்பி சொத்தத்தோடு கூட குழுத்தோடு குறித்து அழைக்கணும் சார். அந்த வீட்டிற்குள் உள்ளத்திற்குள் பிரவேசித்து இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது சொன்ன வார்த்தைக்குள்ளாதது. ரட்சிப்பும் மீட்பும் விடுதலையும் பரிசுத்தமும் என்னுடைய குடும்பத்திலே வரும்படியான இந்த நாளிலே ஆண்டவரே அருள் பொழிவை செல்லிக்கிறவை அர்ப்பணிக்கவும் பொறுப்படுத்துகிறது. இயேசுவின் நம்ம தினக்கெடுத்தது அமேன் கற்றுக் கொடுப்பாராக.